சீன அரசாங்கம் முதல்ல இந்தியாவுக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசத்துக்கு ஜாங்காங் அப்படின்னு சொல்லி சீன மொழியில் பெயர் வச்சுருந்தாங்க. இப்போ என்னடானா அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற பல பகுதிகளுக்கும் சீன மொழியில் பெயர் வச்சு அதுவும் லிஸ்ட்டாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சீன அரசாங்கம் திடீர்னு பல இடத்துக்கும் பெயர்களை மாத்திரன்னு சொல்லி ஸ்டண்ட் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படி என்ன தரமான சம்பவம் இந்தியா பண்ணாங்க, எதற்காக சீனா இவ்வளோ ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி பேர்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். கூடவே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் விளையாட்டை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சீன அரசாங்கம் சமீபத்தில் இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பல ஊர்களுடைய பெயரையும் மாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைனா எதுக்காகப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக சீன அரசாங்கம் எப்போல்லாம் இந்தியா சீனாவுக்கு இல்லை சீன அரசாங்கத்தை பயப்பட வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் மறுபடியும் இந்தியாவை மிரட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா இந்த மாதிரி பெயர் மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சீண்டல்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் இந்திய அரசாங்கம் சீனாவை வச்சு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இப்போ மறுபடியும் சீன அரசாங்கம் வந்து குழந்தை பிள்ளை மாதிரி இல்லை நான் அருணாச்சல பிரதேசத்தில் பெயர் மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, அப்படி என்ன இந்திய அரசாங்கம் பண்ணிட்டாங்க சீனாவுக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடந்த சில வாரங்களாகவே சீன அரசாங்கத்துக்கும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கும் இடையில் தென்சீன கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த தென்சீன கடல் பகுதியில் பல பவளப்பாறை தீவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பவளப்பாறை தீவுகளுக்கு பல நாடுகளும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பிலிப்பைன்ஸுக்கும் நிறைய பவளப்பாறை தீவுகள் அப்படிங்கிறது இந்த கடல் பகுதியில் இருக்குது. ஆனால் இப்போ சீன அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான இந்த பவளப்பாறை தீவுகளை தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதன் மூலமாக அதை பிலிப்பைன்ஸ் கிட்ட இருந்து அபகரித்து அங்கே ஒரு செயற்கை தீவை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய கடல் ஆளுகைக்கு எல்லை அப்படிங்கிறத விரிவுபடுத்திக்கிறதுக்கான முயற்சியில் சீன அரசாங்கம் இறங்கியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவுக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த வங்கக்கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த தீவு இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு வங்கக்கடலில் இவ்வளோ பெரிய ஆளுமை இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க சீனாவும் இந்த மாதிரி இல்லாத தீவுகளை உருவாக்குறதன் மூலமாக அந்த தென்சீன கடல் பகுதியில் தன்னுடைய ஆளுமையை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்காக இந்த பவளப்பாறை தீவுகளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் திருடுற முயற்சியில் சீன அரசாங்கம் இறங்கியிருக்குது. ஸோ இந்த பவளப்பாறை தீவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் போயிட்டு தங்க முடியாதாங்க. அந்த அளவுக்குலாம் அந்த தீவு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் சீன அரசாங்கம் இங்கே ஆர்டிஃபிஷியலாக மண்ணை கொட்டி அந்த பவளப்பாறை தீவை உண்மையாலுமே ஒரு செயற்கை தீவாகவே மாற்றி அங்கே தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கடல் எல்லை அப்படிங்கிறத சீனா விரிவுபடுத்திக்கிட்டு வருது. ஸோ இது பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1995ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான மிஸ்சீஃப் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவளப்பாறை தீவை இதே பாணியில் சீன அரசாங்கம் அபகரிச்சிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தீவாக ஆக்குபை பண்ணிக்கிட்டே வந்துடுவான். ஸோ அதனால் நம்ம தீவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் 1990களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுடைய ஒரு பழைய போர்க்கப்பல் ஒன்றை எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்சீஃப் ரீஃபுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பார்ட்லி ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பவளப்பாறை தீவில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மிஸ்சீஃப் தீவுகள் போனால் போயிட்டு போகுது, ஆனால் இந்த ஸ்பார்ட்லி தீவுகளை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னா நம்ம ஆட்கள் அங்கே யாராச்சும் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு கப்பலை கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க. காரணம், அது தீவுன்னு நம்ம சொன்னாலும் அந்த தீவில் யாராலையும் வசிக்க முடியாது. இந்த மாதிரி கப்பலையோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் ஒன்று கொண்டு போய் அங்கே நிறுத்தியோ அப்படி தான் அங்கே ஆட்களை தங்க வைக்க முடியும். ஸோ அதனால தான் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் கிட்டத்தட்ட கடந்த 25 வருடங்களாக சியரே மாட்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பலை இந்த தீவில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தீவில் அந்த போர்க்கப்பல் அப்படியே துருப்பிடிச்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூகுள் மேப்பில் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இருக்கும் அந்த துருப்பிடிச்சு போன போர்க்கப்பல் அந்த தீவில் நிற்கிறத நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியும்.
ஸோ அப்பப்போ பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நேவி பர்சனல்ஸை அங்கே வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்படியே ரொட்டேஷனில் வந்து அங்கே ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக மிஸ்சீஃப் தீவுகளை திருடின மாதிரி சீன அரசாங்கம் இந்த ஸ்பாட்லி தீவுகளையும் திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுல பிலிப்பைன்ஸ் ரொம்பவே பிளான் போட்டு செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் சமீப காலமாக, அதாவது கடந்த ஒரு 7-8 மாதங்களாக பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் இந்த ஸ்பாட்லி தீவுகளையுமே பெரிய அளவுக்கு குறி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னதான் குறி வச்சாலும் அங்கே பிலிப்பைன்ஸுடைய ஆட்கள் வந்து அந்த துருப்பிடிச்சு போன போர்க்கப்பலில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் சீனானால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் சீன அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒழுங்காக அங்கேருந்து உங்களுடைய அந்த துருப்பிடிச்ச போர்க்கப்பலை எடுத்துகிட்டு போயிருங்க, அந்த தீவு எங்களுக்கு சொந்தமானது, அதை வந்து நாங்கள் தான் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிலிப்பைன்ஸை ஃபோர்ஸ் பண்ணவும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுங்க, அது எங்களுக்கு சொந்தமான தீவு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கே தன்னுடைய ஆட்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் சீன அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த துருப்பிடிச்சு போன போர்க்கப்பலில் தங்கியிருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு, அதாவது நேவி கமாண்டோஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்களை அப்பப்போ பிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டு ஷிப்பில் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போகிற கோஸ்ட் கார்டு ஷிப்பை வழியிலேயே குறுக்க மறித்து அவங்க மேலே இந்த வாட்டர் கேனனை வச்சு பயங்கரமாக ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறது, அதன் மூலமாக அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறது, அதே மாதிரி ரொம்ப ஹை பவர் இருக்கக்கூடிய லேசர் பீமை எடுத்து பிலிப்பைன்ஸ் வீரர்களுடைய கண்ணிலேயே அடித்து அவர்களை குருடாக்குறதுன்னு சொல்லி பல விஷயங்களையும் சீன அரசாங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம், அந்த துருப்பிடித்து போன கப்பலுக்கு உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய வீரர்களால் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை சீன அரசாங்கம் திரும்ப திரும்ப ரொம்ப அக்ரெசிவாக பண்ண ஆரம்பித்ததும் பிலிப்பைன்ஸுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ இதனால் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன வாரம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பின்னர் உடனடியாக உலக நாடுகள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. இதை வந்து பிலிப்பைன்ஸோட பிரசிடென்டான மார்கோஸே பொதுவெளியில் சொல்லியிருந்தா அப்படி, இந்த மாதிரி சீன அரசாங்கம் மீண்டும் எங்களுடைய கோஸ்ட் கார்டு ஷிப்பை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, இதனால் நாங்கள் வந்து உலக நாடுகள் கிட்ட உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் உதவி கேட்டதையுமே இந்திய அரசாங்கம் தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரை உடனடியாக பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இதுதாங்க இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே சொல்லலாம். காரணம், ஜெய்சங்கர் அங்கே போயிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பெருசாக சீனாவுக்கு எதிராக டைரக்டாக ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியா சொன்னதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக பிலிப்பைன்ஸுக்கு போன ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கடலில் இருக்கக்கூடிய எல்லைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்குதுங்க, அதை வந்து UNCLOS அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த UNCLOS ஒப்பந்தத்தை உலக நாடுகள் ஒழுங்காக கடைபிடிக்கணும். ஸோ ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை இன்னொரு நாடு திருட முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சீனாவை கடுமையாக தாக்கி பேசியிருப்பார். அது மட்டும் இல்லை, பிலிப்பைன்ஸுக்கு என்ன ஆனாலும் சரி, பிலிப்பைன்ஸோட இறையாண்மைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலும் இந்திய அரசாங்கம் பிலிப்பைன்ஸுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் ஜெய்சங்கர் வந்து பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கு கொடுத்துருப்பாரு. இது சீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இதோட இந்தியா வந்து நிறுத்தலைங்க. எப்படி அடிக்கடி சீன அரசாங்கம் இலங்கைக்கு அவர்களுடைய உளவு கப்பல் அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் தன்னுடைய போர்க்கப்பலை பிலிப்பைன்ஸ்க்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஜெய்சங்கர் விசிட் பண்ணியிருந்தப்போ கூட இந்தியாவோட கோஸ்ட் கார்டு ஷிப் ஒன்று பிலிப்பைன்ஸுக்கு போயிருந்தது. ஸோ இந்த கோஸ்ட் கார்டு ஷிப்பு ரொம்ப பெரிய ஷிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஷிப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஷிப்போ வந்து அது கிடையாது. ஆனாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவினுடைய போர்க்கப்பல்களும் இந்த தென்சீன கடல் பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் மூலமாக. ஸோ இதுவுமே ஒரு பக்கம் சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்த, இது பத்தாதுன்னு இந்திய அரசாங்கம் பிலிப்பைன்ஸ்க்கு விற்கிறதா இருந்த அந்த பிரம்மோஸ் மிசைலை இன்னும் கொஞ்ச நாட்களில் டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் சீனாவுக்கு பெருத்த இடியாக வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து சீனாவை எரிச்சல் அடைய வைக்க சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையில் மூன்றாவது நாடுகள் எதுவும் தலையிடக்கூடாது, அப்படி தலையிடுறது அந்த நாடுகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சீனாவினுடைய இந்த எச்சரிக்கையை இந்திய அரசாங்கம் காது கொடுத்து கூட கேட்கல, என் கண்டுக்க கூட இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கு கூட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இருந்த சீலா டனல் அப்படிங்கிற ஒரு புது டனலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்திய பிரதமரே வந்து நேரடியாக போயிருந்தார். ஸோ இந்த சீலா டனல் பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கத்துக்கு ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்தின ஒரு டனல் அப்படின்னே சொல்லலாம். காரணம்,
சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் அடிக்கடி சண்டை வரக்கூடிய இடமான தவாங் செக்டர் அப்படிங்கிற பகுதிக்கு சீக்கிரமா இந்திய போர்ப்படைகள் விரைந்து செல்றதுக்கான ஒரு டனல் தான் இந்த சீலா டனல். ஸோ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கடினமான பாதையில் தான் அவங்க பயணிக்கணும். அந்த தவாங் செக்டருக்கு போகிறதுக்கே டைம் ஆகும். ஸோ இந்த டனல் மூலமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இதனால் நாளை பின்ன சீனா கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்திய படை வீரர்கள் டக்குன்னு வந்து அங்கே தன்னுடைய துருப்புகளை குவிக்க முடியும். ஸோ இதனால் இது சீனாவுக்கு பிடிக்கல. அதுலேயும் குறிப்பாக இந்திய பிரதமரே வந்து அதை திறந்து வச்சது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னுமே பிடிக்கல. காரணம், சீனாவை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது ஜாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பகுதி. ஸோ அது எப்படி எங்கள் பகுதிக்குள்ளே வந்து உங்கள் பிரதமர் வந்து ஒரு டனலை திறந்து வைக்கலாம், இது வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி சீனா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீலா டனல் சம்பவம் நடந்த பிறகுதாங்க இந்திய அரசாங்கம் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவு கொடுத்தது. பிலிப்பைன்ஸில் நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஸோ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜெய்சங்கர் பிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்தார். ஜெய்சங்கர் பிலிப்பைன்ஸுக்கு போனதும் ப்ளஸ் இந்த சீலா டனல் விவகாரம் இதெல்லாம் சீனாவுக்கு பிடிக்காததுனால மீண்டும் இந்தியாவை மிரட்டி பார்க்கலாம், அப்போதான் வந்து இந்தியா கொஞ்சம் அடங்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் சீன அரசாங்கம் இப்போ மீண்டும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற பல பகுதிகளுக்கும் சீன மொழியில் பெயர் வந்து சூட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் இதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ ஜெய்சங்கர் கிட்ட இதை பற்றி கேட்டபொழுது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ என் வீட்டுக்கு வந்து வேற ஒருத்தர் பேர் வச்சாரு அப்படிங்கிறதுக்காக அது அவருடைய வீடாக மாறிடாது. ஸோ அந்த மாதிரி தான் சைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சீன மொழியில் பெயர் வைக்கிறதுனால அது அவங்களுக்கு சொந்தமாயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. சீன அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி சீன மொழியில் பெயர் வச்சுட்டு அந்த பெயரின் மூலமாகவே வரலாற்றை திருத்தி எழுதி வரலாற்றை மாற்றுறதன் மூலமாக உலக நாடுகளை அந்த அருணாச்சல பிரதேச பகுதி தன்னுடையது தான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது எப்பொழுதும் ஈடேறப்போவது கிடையாது. ஸோ இப்படியே சீன அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்திய அரசாங்கமும் சீனாவினுடைய பகுதிகளுக்கு இந்திய பெயர்களை சூட்டுறதை பற்றி யோசிக்கலாம் கண்டிப்பாக. காரணம், திபெத் வந்து இந்த சீனாவினுடையது கிடையாது இல்லையா, ஆக்குப்பை பண்ணி தான் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து திபெத்தினுடைய பகுதிகளுக்கு இந்திய பெயர்களை சூட்டக்கூடாது, பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபைனலாக சீனா மாதிரியே இந்திய அரசாங்கமும் சீன நிலப்பகுதிகளுக்கு இந்திய பெயரை சூட்டலாமா கூடாதா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே ஆல்ரெடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அருணாச்சல பிரதேசத்தில் ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.